அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார சுற்றுப்பயணம் மாற்றம். நாமக்கல்லில் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் மேற்கொள்ள இருந்த பரப்புரை 8 மற்றும் 9ஆம் தேதிகளுக்கு மாற்றப்படுவதாக அறிவிப்பு. கரூர் சம்பவத்தில் ஒருவர் அரசியல் நோக்குடன் குற்றம் சாட்ட வேண்டாம். விசாரணையில் முழு உண்மைகளையும் வெளிக்கொண்டு வருவோம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜயின் உத்தரவை அடுத்து நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். கரூர் பெருந்துயரம் ஒரு விபத்துதான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. 41 பேர் பலியான சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பேட்டி. கரூர் விவகாரத்தில் அதிமுக பாஜக அரசியல் செய்வதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டின் போது பாஜக ஏன் குழுவை அனுப்பவில்லை என்றும் கேள்வி. என்டிஏ கூட்டணியில் இணைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை. நடிகையும் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவருமான குஷ்பு விளக்கம். கரூர் துயரச் சம்பவம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஆவணங்களை ஒப்படைக்கிறது கரூர் மாவட்ட போலீஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை. கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் மயக்கம் என கூறி தொலைபேசியில் அழைத்தது யார்? 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் காவல்துறை விசாரணை. கரூர் கூட்ட நெரிசல் பலி விவகாரத்தில் அவசியம் ஏற்பட்டால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்வோம். அனாவசியமாக யாரையும் கைது செய்ய மாட்டோம் என்றும் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. விஜயை கண்டு திமுகவுக்கு எந்த பயமும் இல்லை என அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. எது வந்தாலும் திமுக அதை எதிர்கொள்ளும் என்றும் உறுதி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அளிக்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பில் மாற்றமில்லை. விஜய்க்கு ஜட் பிரிவு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திடீர் டெல்லி பயணம். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். உண்மையும் நீதியும் கண்டிப்பாக விரைவில் வெளிவரும். தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேட்டி. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. தேர்தல் நெருங்கும் நிலையில் திருவண்ணாமலை தருமபுரி நிர்வாகிகளுடன் ஆலோசனை. கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் தீவிர விசாரணை. தமிழக வெற்றிக் கழகத்தினரால் தாக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. தஞ்சை மாவட்டத்தில் நெல்லை கொள்முதல் செய்யாமல் 3 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். சாலையில் நெல்மணிகளை கொட்டி வைத்திருப்பதால் விரைந்து கொள்முதல் செய்ய அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சம். ஒரு சவரன் தங்கம் 400 ரூபாய் உயர்ந்து 87,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் தொடர்ந்து அதிகரிப்பு. ஒரே நாளில் கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்வு. சென்னை முத்தியால்பேட்டையில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 3 சிறார்கள் மாயம். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 3 பேரையும் தேடுகிறது போலீஸ். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட தகராறில் பட்டா கத்தியுடன் மோதிக்கொண்ட இளைஞர்கள். 2 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. செங்கல்பட்டு அருகே கஞ்சா போதையில் இளைஞர்கள் அட்டூழியம். பொதுமக்களை ஓட ஓட விரட்டியதால் பெரும் பரபரப்பு. திருப்பத்தூர் வாணியம்பாடியில் பெய்த கனமழையால் தரைப்பாலம் மீண்டும் சேதம். சீரமைக்கப்பட்ட 10 நாட்களில் மீண்டும் சேதமடைந்ததால் மக்கள் அவதி. திருவண்ணாமலையில் கனமழையால் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் சவுந்தரராஜ பெருமாள் சுவாமிகள் தெப்பத்தேரில் ஊர்வலம். தெப்பத்தில் எழுந்தருளிய உற்சவரை வழிநெடுகிலும் தரிசித்த பக்தர்களின் ட்ரோன் காட்சிகள். ஆந்திராவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் தொடக்கம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் ஆட்டோவில் பயணித்த வீடியோ வைரல். கேரள மாநிலம் கண்ணூரில் தெருவில் சைக்கிள் ஓட்டி பழகிய சிறுவனை வீடு வரை துரத்திச் சென்ற திருநாய். வீட்டில் இருந்த பெரியவர்களை கண்டதும் நாய் திரும்பிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ஹைதராபாத்தில் துர்கா சிலை கரைப்பின் போது கிரேன் இயந்திரம் குளத்துக்குள் கவிழ்ந்ததால் பரபரப்பு. பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே உணவு தேடி வீட்டுக்குள் புகுந்த நரி. வீடு முழுவதும் தேடியும் உணவு கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் நரி திரும்பிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாயின. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான கிரிக்கெட் டெஸ்டில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்ற அபாரம். KL ராகுல், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா சதம் விளாசி அசத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. விராட் கோலி, ரோஹித் சர்மா உள்ளிட்டோருக்கு அணியில் இடம். இந்திய கிரிக்கெட் அணியின் ஒருநாள் போட்டிக்கான கேப்டன் பொறுப்பிலிருந்து ரோஹித் சர்மா விடுவிப்பு. டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து ஒருநாள் போட்டிக்கும் சுப்மன் கில் கேப்டனாக நியமனம்.